தந்தை மகன் தூயாவின் பேராலே எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. தவக்காலத்தின் முதல் வெள்ளி சிலுவை பாதை ஏறெடுப்போம். சிலுவை சுமக்கும் யாக சேவா வலிமை நீ அளிப்பாய், உன் வழியில் நான் நடப்பேன், உன் வழியில் நான் நடப்பேன். பிறர் மீது அபாண்டமாக பழி சொன்னதற்காக மனம் வருந்துவோம். பிறர் மீது பழி பாவத்தை அபாண்டத்தை சுமத்தியதற்காக மன்னிப்பை வேண்டுவோம். பாவத்தினால் பலுவினால் சுமையினால் நாங்கள் கீழே விடும் பொழுதெல்லாம் முதலினால் எழ வேண்டும் என்பதை உணரச் செய்திருளும். வேதனையில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய வகையில் நடக்க எங்களுக்கு உதவும். பிறருடைய கஷ்ட நஷ்டங்களிலே உதவி புரிவதற்கு வேண்டிய மனநிலையை சீமோனிடமிருந்து தெரிந்து கொள்வோம். இன்றும் நாம் யாராவது விபத்தில் காயப்பட்டு கிடந்தால் அஞ்சுகின்றோம், உதவி செய்ய தயங்குகின்றோம். மன உறுதியை தைரியத்தை இறைஞ்சுவோம். தயங்கி விடாமல், சோர்ந்து விடாமல், களைத்து விடாமல் தொடர்ந்து விண்ணக பயணத்தை மேற்கொள்வதற்கு வேண்டிய தைரியத்தையும் திறனையும் தெம்பையும் தர இறைஞ்சுவோம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். பட்ட மரத்திற்கே இக்கேடு என்றால் பசுமையான மரங்களுக்கு என்ன நடக்குமோ? எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அழுகை ஆறுதல் நமக்கு தேவைப்படுகிறது. அதை இயேசுவுக்கு கொடுக்கும் பொழுது அதையே திருப்பி நமக்கு அளிக்கின்றார். நாமும் அதை பிறருக்கு அளிப்போம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். அனைத்தும் நமக்காகவும் நம் பாவங்களுக்காகவும் அவர் பிராயச்சித்தம் செய்கின்றார் என்று கூட பிராயச்சித்தம் செய்வதற்கு கோவிலிலே பக்தர்கள் தங்களையே வருத்தி கொள்வார்கள். பாவங்களுக்கு பரிகாரம் செய்யவும் நாம் தயாராக இருக்க வேண்டும். பாவ களியாட்டங்கள் மக்களை மயக்கக்கூடிய வழிதவரக்கூடிய வகைகளில் இருப்பவைகளிலிருந்து எச்சரிக்கையாக இருக்க ஆண்டவர் நமக்கு உதவட்டும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். அன்று பழைய ஏற்பாட்டில் மரத்தில் தொங்கிய பாம்பு விஷமில்லாதது, மக்களை காத்தது. இன்று சிலுவையில் தொங்கும் நம் நாயகன் இயேசு பாவம் இல்லாதவர், குற்றம் இல்லாதவர், பாவங்களை மன்னிக்க கூடியவர். நமக்காக இந்த வேதனைகளை தாங்கிய இயேசு நம்மை மன்னிப்பாராக, நமக்கு வேண்டிய மனத்திடன் தருவாராக. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். ஆதாம் செய்த தவறை தன் இறப்பினால் பரிகாரம் செய்கின்றார். விண்ணகத்துக்கு தடுப்பு ஏதுமில்லை, தடை ஏதுமில்லை என்பதை உமது மரணத்தினால் நிரூபித்திருக்கிறீர். எங்களுக்காக வாழ்வு தந்த இயேசுவே, உம்மை நாங்கள் என்றும் எங்கள் இதயத்தில் வைக்கக்கூடிய வரத்தை தாரும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்து சுவாசுடைய ஆன்மாக்கள் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இறைப்பார கடவன. ஆமென். 33 வயது இளமகனை மரணத்துக்கு கப்பம் கட்டி அழுதது அறம். தாயே, உம்முடைய தியாகத்துக்கு முன்னால் எந்த தியாகமும் ஈடாகாது. நாங்கள் என்றும் உம் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய வரத்தை தாரும். பிறக்கும் பொழுதும் இடமில்லை, இறக்கும் போதும் இடமில்லை.
அவருடைய உடலையோ உயிரையோ எதுவும் மறைத்து வைத்திருக்க முடியாது. வெற்றி வீரராக எழுந்து வரப்போகின்றார். நியமங்கள் நிறைவேற இதோ அவர் தன் பலியை நிறைவேற்றி எல்லாம் முடிந்தது என்று தலை சாய்த்து உயிர் விட்டார். அது முடிவல்ல, ஆரம்பம். அந்த தியாகத்தை நாங்கள் என்றும் எங்கள் வாழ்வில் நிறைவேற்றவும் வேண்டிய வரத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டும். ஆண்டவரே, இந்த சிலுவை பாதையை அர்ப்பணிக்கின்றோம். தவக்காலத்தில் தபம், ஜெபம், நோன்பு என்கின்ற வகையிலே நாங்கள் வாழ்வாக்க எமக்கு வேண்டிய அருளையும் ஆற்றலையும் தருவீராக. When I am weak, I am strong. புனித சின்னப்பனுடைய வார்த்தைகளிலே நாங்கள் திடம் கொள்வோமாக. Fast from criticism, feast on praise. குறை கூறுவதிலிருந்தும் சுய கழிவிறக்கத்திலிருந்தும் கடுகடுப்பிலிருந்தும் முகசுளுத்தலிலிருந்தும் பொறாமையிலிருந்தும் தற்பெருமையிலிருந்தும் சுயநலத்திலிருந்தும் அச்சத்திலிருந்தும் நாங்கள் விடுதலை பெறச் செய்திருந்தோம். அமைதி நிலவ, நிறைவு பெற, அன்பு மிளிர, தாழ்ச்சி பெருக, பணி சிறக்க, விசுவாசம் தழைக்க எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிறைய செய்திருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்க நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Let us pray. Show gracious favor, O Lord, we pray, to the works of penance we have begun, that we may have strength to accomplish with sincerity the bodily observances we undertake. Through our Lord Jesus Christ, your Son, who lives and reigns within the Holy Spirit, one God, forever and ever. Amen. பிப்ரவரி மாதம் வெள்ளிக்கிழமை 16ஆம் தேதி மாலை திருப்பலியில் சிலுவை பாதைக்கு பிறகு பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம். திருப்பலி தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு ஒப்புடுகின்ற குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம். முதல் வாசகம் விண்மலர் ஃப்ரம் சேலம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். நாங்கள் உண்ணான் நோன்பிருந்த பொழுது நீர் எங்களை நோக்காதது ஏன்? நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்ட போது நீர் எங்களை கவனியாதது ஏன் என்கின்றீர்கள். நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகின்றீர்கள், உங்கள் வேலையாள்கள் அனைவரையும் ஒடுக்குகின்றீர்கள். இதோ வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடும் கையால் தாக்கவுமே நீங்கள் நோன்பிருக்கின்றீர்கள். இன்று போல் நீங்கள் உண்ணான் நோன்பிருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்படாதே. ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் உண்ணான் நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது? ஒருவன் நாணலை போல் தன் தலையை தாழ்த்தி சாக்கு உடையையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற நோன்பு? கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதும் அன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு? பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையச்சோரை காணும் போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்துக் கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு? அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும், விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும், உன் நேர்மை உனக்கு முன் செல்லும், ஆண்டவரின் மாற்றி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரல் இடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நொறுங்குண்டே
பெற்றார். ஆண்டவரை நம்புபவர் பேறு பெற்றோர். அவர் வழி நடப்பவர் பேறு பெற்றோர். நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள். அப்பொழுது படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களோடு இருப்பார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். The day will come when they will fast. காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, until a person has been reborn, putting aside the old person and putting on the new, he or she cannot fast aright. Saint Jerome. பழையன கழிந்து புதியன புகுந்து புது பிறப்பாவதே ஏற்ற நோன்பு. பழையவர்களை நாம் முழுமையாக களைந்துவிட வேண்டும், புதிய உள்ளத்தை தர வேண்டும். புது பிறப்பாவதே ஏற்ற நோன்பு. Fasting prepares us for the liturgical feast and helps us acquire mastery over our instincts and freedom of heart. நோன்பு வழிபாட்டு விருந்துக்கு நம்மை தயாரித்து மனச்சுதந்திரத்தின் விருப்பு வெறுப்புகளை கடிவாளம் இடுகிறது. எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, எப்போ தெரியுமா சொல்லுவாங்க, நாங்கள்லாம் கோச்சிக்குவோம் சில சமயத்தில், சாப்பிட மாட்டேன் போ, போங்கம்மா சாப்பிட மாட்டேன்னு சும்மா வீம்பு காட்டுவோம். அப்படியா, ரொம்ப நல்லது, லங்கனமே பரம ஔஷதம் அப்படின்னு ஒரு சமஸ்கிருத பழமொழி சொல்லுவாங்க. வைத்த பட்டினி போட்டால் அதுதான் சிறந்த மருந்து, பட்டினி கடை. ஆகவே இந்த உண்ணா நோன்பு, ஃபாஸ்டிங் தேவை நமக்கு. இந்த கர்பிங் அவர் இன்ஸ்டிங்க்ட் எல்லாத்தையும் அது குறைக்கும். இப்ப நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதன் வழியாக நாம் இயக்கப்படுகிறோம், தெரியுமில்ல? நல்லா ஒரு டக் அடிச்சோன்னா என்ன பண்றான், இங்கேயும் அங்கேயும் ரோட அளந்துக்கிட்டு போறான். அளந்துக்கிட்டு போறது மட்டும் இல்ல, அவன் திட்டுவான் பாருங்க, அதான் ஒன்றும் வேடிக்கைய, யாரா ரோட்டை பிடிச்சி ஆட்டுறது அப்படின்வா. சாராயம் குடிச்சோன்னே மதி மயங்கி போகிறது, நல்ல காஃபி குடிச்சோன்னே நமக்கு ஒரு புத்துணர்ச்சி வருகிறது, நல்ல சாப்பாடு சாப்பிட்டா நல்ல தூக்கம் வரும். இது ஃபாஸ்டிங்காக, உண்ணா நோன்பாக இருத்தல் நம்மை வணைகிறது. எப்படி குயவன் கைப்படும் களிமண்ணை போல நம்மை வளைத்து உருவாக்குகிறது. அதைத்தான் கத்தோலிக்க நற்செய்தியிலே, கத்தோலிக்க கேட்டகிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச் பாருங்க எவ்வளவு சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? எத்தனை ஷரத்துக்கள் இருக்கு. இதெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சமா தான் நம்ம புதுநன்மை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். பாடி மெச்சூரிட்டி, மென்டல் மெச்சூரிட்டி, பிசிக்கல் மெச்சூரிட்டி அண்ட் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டினா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்க வேண்டும். ஜெபம். Practice with thought is blind. Thought without practice is empty. பயிற்சி இல்லா எண்ணம் குருடானது, எண்ணமில்லா பயிற்சி வெறுமையானது. நாம் செய்கின்ற பயிற்சிகள், இப்ப சிலுவப்பாதை செஞ்சோம், சிலுவப்பாதை பல வகையில செய்யறத நீங்க பார்த்துருங்க. எவ்வளவு பெரிய பெரிய சிலுவப்பாதையெல்லாம் நான் பெரிய பங்குகளை செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். சுத்தி சுத்தி வருவோம், அரியாங்குப்பத்தில் தோட்டத்தை சுத்தி வருவோம், அந்த எல்லா பங்குகளிலும் வெளியே வச்சு செய்வோம், கிராண்டா இருக்கும். பரவாயில்ல, அதுக்கு தகுந்த போல எது தேவை? நம் மனத்தை இறைவன் பால் எழுப்புவது, சடங்குகள் அல்ல. ஆனால் அந்த சடங்குகள் வழியாக எவ்வளவு தூரம் கடவுள் பக்கம் ஈர்க்கப்படுகிறோம்.
வெறும் பயிற்சியாக இருந்தால் அது குருடு, எண்ணமில்லாத பயிற்சியாக இருந்தால் அது வெறுமை. வெறுமையாகவும் இருக்கக்கூடாது, குருட்டுத்தனமாகவும் இருக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை வருவாங்க, என்ன கூட்டமா இருக்கும். முதல் வெள்ளிக்கிழமை சிலுவைப்பாதை வருவாங்க. சிலுவைப்பாதை முடிஞ்சோடனே சாரி எல்லாம் போயிட்டே இருக்கும். பூசை இருக்குதுங்க, காலையிலேயே பார்த்துட்டோம். பூசை சிலுவைப்பாதை தான் ஸ்பெஷல், அதுக்காக தான் வந்தோம், முடிஞ்சிடுச்சு போறோம். திருப்பலிக்கு நம்ம இட்டு செல்வதுதான் சிலுவை பாதை. ஜெபமாலை, சிலுவை பாதை, மற்ற எல்லா பக்தி முயற்சிகளையும் விட மிக மிக சிறந்தது திருப்பலி. ஏனென்றால் the word of God and the sacrament of the Eucharist, breaking of the bread, ரெண்டும் சேர்ந்ததுதான் திருப்பலி. மனிதனுக்கு பிரச்சனைகள் இன்றேல் இறைவனுக்கு அர்ச்சனை இல்லை. எப்ப நமக்கு பிரச்சனை வருதோ அப்பதான் இறைவனுக்கு அர்ச்சனை செய்வோம். அதுவும் எப்படி தெரியுமா? குழந்தைக்கு ஏதாவது காய்ச்சல் வந்துருச்சு, ரொம்ப தண்ணி அடிக்கிற மாதிரி காய்ச்சல். உடனே அம்மா என்ன சொல்லுவாங்க? டர்னு புடவையை கிழிப்பாங்க. கிழிச்சு ஒரு ரூபா வில்லைய வச்சு மடிச்சு, 5 ரூபாயா, சரி 5 ரூபா வில்லைய வச்சு மணிக்கட்டில் கட்டிடுவாங்க. கட்டிட்டா என்ன அர்த்தம்? இந்த 5 ரூபா வில்லைக்காக கடவுள் மேலேந்து இறங்கி வரணும். த டிவைன் டாக்டர், அவருக்கு ஃபீஸ் எவ்வளவு? 5 ரூபா. கடவுளே என் பிள்ளைய காப்பாத்து. சில பேர் வேண்டிக்குவாங்க, ஆண்டவரே வேளாங்கண்ணிக்கு வரோம், தாயே காப்பாத்து. சரியா போயிடும். வேளாங்கண்ணிக்கு போக முடியல, பார்ப்போம், அடுத்த தடவை பார்ப்போம். தேவையான சமயத்தில் தான் கடவுள். அவை அடிக்கடி கடவுளுடைய எதை என்ன சொல்லுவாங்க? he is like a fire extinguisher. நெருப்பு பிடிக்கும் போது தான், மற்ற சமயத்தில் அது அலங்காரமா இருக்கும். அவன் இந்த ஃபயர் எக்ஸ்டிங்கு மாதிரி கடவுளா? நெருப்பு வந்தா உடனே எடுக்கக்கூடியதா? நோ. that rare moment I will ever cherish his presence. அவருடைய அனுபவத்தை நான் என்றும் என் உள்ளத்தில் கொண்டிருப்பேன். ஆண்டவரை காணும் அவருக்காய் ஏங்கும் தாகம் நம்மில் இருக்குமே, ஆனால் நம் அழுகையும் நோன்பும் ஏற்புடையதே. Fair is our crying, our fasting, if we have a burning desire to see him. ஆண்டவரை காணும். ஆண்டவரே உம்மை காணுகின்ற பேற்றை தாரும். இதைத்தான் அந்த குள்ள மனிதன் சக்கேயு ஆண்டவரை பார்த்தால் போதும் என்று மரத்தின் மீது ஏறினான். அவனுக்கு அடிச்சது ஜாக்பாட். என்ன மகிழ்ச்சி! மீட்பை கண்டது அவனுடைய உள்ளமும் இல்லமும். ஜெபம். ஆண்டவராய் இயேசுவே, உமது தூய ஆவியால் எம்மை நிரப்பும். அதனால் ஒப்பற்ற அன்பிலும் உண்மையிலும் வளர்வேனாக. ஜெபத்தினாலும் தவ முயற்சினாலும் உம்மை ஆர்வமாய் தேடிட உதவியருளும். அதனால் பாவத்தை விட்டு விலகி உம் சித்தத்தின்படி வாழவும், உம்மை அறிவதிலும் அன்பு செய்வதிலும் உமக்கு பணிபுரிவதிலும் மகிழ்வடைய வரமருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன். நற்கருணை மாலை. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் ரத்தம், இது இயேசுவின் உடல் என்பதால் என்னுடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் ரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இது இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல் என்பதால் நான் நாவினால் இயக்கப்படுகின்றேன். ஆமேன். Let us pray. We pray, Almighty God, that through the partaking of this mystery we may be cleansed of all our misdeeds and so be suited for the remedies of your compassion. We ask this through Christ our Lord. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என்னில் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, என்னில் ரட்சண்யமாயிரும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பேர் கொண்ட சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியும். எங்கள் எல்லோருக்காக நாளும் காத்தீரும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ். நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. Good evening and God bless all of you. Good evening, Father.